வணக்கம், வெல்கம் டு கிரேஸ் மல்டி வீடியோஸ். நாம் இந்த வீடியோவில் 4ஆம் வகுப்பு அறிவியல் தொகுத்தறி மதிப்பீடு பருவம் 3 2024 25க்கான ஆன்சர்ஸ் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். 3Rகள் என்பது கழிவுகளை குறைத்தல், மறுபயன்பாடு செய்தல், மறுசுழற்சி செய்தல். ரெடியூஸ், ரீயூஸ், ரீசைக்கிள். தேனீக்கள் குழுக்களாக வாழ காரணம் என்ன அப்படின்னா வேலை பகிர்வு. இவை அனைத்தும் அப்படிங்கிறத போற்றக்கூடாது, வேலை பகிர்வு தான் கரெக்டான ஆன்சர். இரவில் இரை தேடும் விலங்கு எதுன்னா வௌவால். அடுத்து, எரோசால் இலைகளில் படிவதனால் ஒளிச்சேர்க்கை பாதிக்கப்படுகிறது. குளோரோஃப்ளோரோ கார்பன் ஓசோன் அடுக்கினை பாதிக்கிறது. இந்த 2 கூற்றுகளுமே சரி, அதனால் ஆப்ஷன் ஏ என்பது சரி. குமார் அருகிலுள்ள கடைக்கு செல்ல பின்வரும் எந்த வாகனத்தை பயன்படுத்தினால் காற்று மாசுபாடு அடைவதை தடுக்கலாம் அப்படின்னா மிதிவண்டியை பயன்படுத்தினால் காற்று மாசுபாடு அடைவதை தடுக்கலாம். அடுத்து, கோடிட்ட இடங்களை நிரப்புக. இப்போ மக்கும் கழிவை எந்த நிற குப்பை தொட்டியில் போட வேண்டும் அப்படின்னா பச்சை நிற குப்பை தொட்டியில் போட வேண்டும். அடுத்து, பகலில் சுறுசுறுப்பாக இருக்கும் விலங்குகளை என்ன சொல்லுவோம்? பகலில் இரை தேடும் விலங்குகள் என்கிறோம். பெற்றோர் பராமரிப்பிற்கு சிறந்த எடுத்துக்காட்டாக இருக்கும் விலங்கு கங்காரு. சுவாச நோய்களை உருவாக்குவது காற்று மாசுபாடு ஆகும். காற்று மாசுபாட்டை குறைக்க அதிகமான மரங்களை நட வேண்டும். இது சரியா தவறா? வீணடிக்கப்பட்ட உணவுப் பொருட்கள் மக்க இயலாத கழிவாகும். அது தவறு. சரியா, அது மக்கிறோம். தேன்கூட்டில் ஒரே ஒரு வேலைக்கார தேனி மட்டும் இருக்கும். தவறு. பாலைவனத்தில் நடக்க ஒட்டகங்கள் அகலமான கால் பாதங்களை பெற்றுள்ளன என்பது சரி. மழை பொழிய காற்று தேவையில்லை, இது தவறு. அடுத்து, அமில மழையால் தோல் வியாதிகள் ஏற்படும், சரி. பொறுத்துக. கண்ணாடி குடுவை மறுசுழற்சி, துருவக் கரடிகள் தடிமனான ரோமங்கள், ஒட்டகச் சிவிங்கி நீண்ட கழுத்து, மாற்று ஆற்றல், சூரிய ஆற்றல், சுவாச நோய், காசநோய். பொருந்தாத ஒன்றை தேர்ந்தெடுக்க. இப்போ மைப்பேனா, நெகிழிப்பை, துணிப்பை, உலோக பாத்திரம். இதில் நெகிழிப்பை மட்டும்தான். இந்த 3மே 3Rல வந்துடும், நெகிழிப்பை வராது, அதனால் அதுதான் ஆட் ஒன் அவுட். அடுத்து, மான், யானை, புலி, சிங்கம். இந்த புலி மாத்திரம்தான் தனியாக வாழும் இனம், மற்ற எல்லாமே கூட்டமாக வாழ்பவை, அதனால் புலி. கோழி, ஆந்தை, குதிரை, மான். இதில் ஆந்தை இரவில் இரை தேடும், இது எல்லாமே பகலில் இரை தேடும் விலங்குகள், அதனால் ஆந்தை என்பது ஆன்சர். பனிப்புகை, அமிலமலை, எரோசால், சாயக்கழிவு. இதில் எல்லாமே இந்த பனிப்புகை, அமிலமலை, எரோசால் எல்லாமே காற்று மாசுபாட்டினால ஏற்படும் விளைவுகள், அதனால் இதுக்கான ஆட் ஒன் அவுட் வந்து சாயக்கழிவு. கார், பேருந்து, மிதிவண்டி, மோட்டார் சைக்கிள். இதில் வந்து மிதிவண்டி என்பது தான் காற்று மாசுபாடு ஆகாது, அதனால் மிதிவண்டி என்பதுதான் சரி. மீதி எல்லாமே காற்று மாசுபாட்டை ஏற்படுத்தும். இப்போ மக்காத கழிவு என்றால் என்ன? எடுத்துக்காட்டு தருகன்னு கேட்டிருக்காங்க. காலப்போக்கில் எளிதில் சிதைவடையாத பொருட்களை மக்காத கழிவுகள் என்கிறோம். அல்லது நுண்ணுயிர்களால் எளிதில் சிதைவடையாத பொருட்களை மக்காத கழிவுகள் என்கிறோம். எழுதிக்கிடலாம். எடுத்துக்காட்டு நெகிழிப்பை, நெகிழித்தட்டு. உங்களுக்கு என்னெல்லாம் எழுதணுமோ எழுதிக்கோங்க. இப்போ தேன்கூட்டில் உள்ள தேனீக்களின் வகைகள் ராணி தேனி, ஆண் தேனி, வேலைக்கார தேனி. காற்று மாசுபாட்டினால் மனிதர்களுக்கு ஏற்படும் நோய்களில் 3 கேட்டிருக்காங்க. சுவாச நோய்கள், தலைவலி, நரம்பு மண்டல பாதிப்பு. அடுத்து, காற்று மாசுபடுவதற்கான காரணங்கள் ஏதேனும் 3னா புகைக்கரி, வாகனங்களால் வெளியேற்றப்படும் புகை, மின் உற்பத்தி நிலையங்களிலிருந்து வரும் துகள்கள். இது எல்லாமே காற்று மாசுபாட்டுக்கான காரணங்கள். அடுத்து, பனிப்புகை எவ்வாறு உருவாகிறது? தூசித் துகள்கள் மற்றும் புகை சூரிய ஒளியில் மூடு பனியுடன் இணையும் போது பனிப்புகை உருவாகிறது. கழிவு மேலாண்மையின் படிநிலைகள் என்னதுன்னா கழிவுகளை பிரித்தல், கழிவுகளை சேகரித்தல் மற்றும் எடுத்துச் செல்லுதல், கழிவுகளை மறுசுழற்சி செய்தல் மற்றும் உரமாக்குதல், கழிவுகளை அகற்றுதல். இது எல்லாமே கழிவு மேலாண்மையின் படிகள் வரிசையாக இருக்குது. எதிரொலித்து இடமாக்கல் என்றால் என்னன்னா வௌவால்கள் மீயொலியை எழுப்பும் தன்மை கொண்டவை. இரவில் தங்கள் வழியை கண்டுபிடிப்பதற்கும் அவற்றின் பாதையில் உள்ள பொருட்களை தெரிந்து கொள்வதற்கும் இந்த ஒலியை பயன்படுத்துகிறது. இதனையே நாம் எதிரொலித்து இடமாக்கல் அப்படின்னு சொல்றோம். காற்றின் முக்கியத்துவத்தை எழுதுக. காற்று வீசுவதால் பருவமழை பொழிகிறது, விதைகளை பரப்புவதற்கு உதவுகிறது. வளிமண்டல வெப்பநிலையை காற்று கட்டுப்படுத்துகிறது. காற்றில் இருக்கும் ஆக்சிஜன் சுவாசத்துக்கு தேவைப்படுகிறது. நம்மை சுற்றி காற்று இருப்பதால் நம்மால் ஒலியை கேட்க முடிகிறது. காற்று மாசடைவதால் ஏற்படும் விளைவுகள் ஏதேனும் 5னை எழுதுகன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அது என்னென்ன விளைவுகள் ஏற்படுதுன்னா புவி வெப்பமயமாதல், பனிப்புகை உருவாக்கம், அமில
மழை உருவாக்கம், ஏரோசால் உருவாக்கம், ஓசோன் குறைதல் ஆகியவை காற்று மாசடைவதால் ஏற்படும் விளைவுகள் ஆகும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.